ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சீஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டஃப்டு ஜாமுன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. 3/4 கப் பால் எடுத்துக்கோங்க. 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சீஸை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட டேட்ஸும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூள், தண்ணி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணியை விட்டு நல்லா ஸ்பூனால் கிளறிக்கோங்க. தண்ணியில் சர்க்கரை நல்லா கரையணும். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, சர்க்கரையை போட்டு தண்ணியில் அப்படியே போட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா ஜாமுன் மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகாமல் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியில் சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி மேலே வைக்கணும். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரா ரெடி ஆகட்டும். நாம் அதுக்குள்ளே ஜாமுன் மிக்ஸ் ரெடி பண்ணிடுவோம். ஜாமுன் மிக்ஸில் நான் எடுத்திருக்க பால் எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த குவான்டிட்டி சூடாக இருக்குன்றதுனால ஸ்பூனை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறுங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக எல்லா பாலையும் விட்டுடாதீங்க. தண்ணி அடிச்சுன்னா அப்புறம் ஜாமுன் நல்லா இருக்காது. இந்த பால் மொத்தத்தையும் விட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் லீட் போட்டு மூடி வச்சிடுங்க. அப்படியே கொஞ்சம் சூடு தணிஞ்சதும் கையை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். இதை ஒரு லிட் போட்டு மூடி 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ எடுத்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஜாமுன் பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். ஏன்னா சீராவில் ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். இதை நல்லா உருட்டிக்கிட்டு நடுவில் பள்ளமாக்கிட்டு சீஸை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டேட்ஸும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலே ஒரு லேயர் சீஸ் வச்சுக்கோங்க. நான் சீஸ் கம்மியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய வச்சுக்கலாம். நீங்கள் அன்சால்டட் ஸ்வீட் சீஸ் வாங்குறது நல்லது. உங்களுக்கு பிடிக்கும்னா இதுக்குள்ளே கோவா கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு உருட்டிக்கோங்க. கிராக் எதுவும் இருக்கக்கூடாது. நெய் எடுத்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த உருண்டையை நல்லா உருட்டிக்கிட்டிங்கன்னா கிராக் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன்.
இப்போ சக்கரை ஜீரா ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும். நம்ம ஜாமுன் பொரிக்க எண்ணெய் வச்சிருக்கோம். நாம இதை நெய்ல கூட பொரிச்சு எடுக்கலாம். நெய்ல பொரிச்சு எடுத்தா இன்னும் ருசியா இருக்கும். கரண்டியை வச்சு ஜென்ட்லா திருப்பிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். கேஸ் வந்து ஹைல வைக்கக்கூடாது, சிம்ல வச்சிருக்கணும். ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நாம இதை எடுத்துருவோம். இன்னொரு பேட்ச் போட்டு எடுக்கிறேன். மீன்வேல் நீங்க சக்கரை ஜீராவையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. பார்த்து மெதுவாக கரண்டியை போட்டு திருப்பி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனாலும் இதையும் எடுத்துடலாம். சக்கரை ஜீரா ரெடி ஆனதும் இதை நம்ம அதில் சேர்த்துடலாம். சக்கரை ஜீரால ரோஸ் வாட்டர் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டஃப்டு ஜாமுன் ரெடி.